முதல்வர் எடப்பாடி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நாளை ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. அதிமுக தலைமை கழக நிர்வாகிகளுக்கு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கு தலைமை கழக நிர்வாகிகள் அழைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம். லாவண்யா, இந்த அழைப்பில் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டு இருக்கிறது? இந்த ஆலோசனை கூட்டமானது எப்பொழுது துவங்க இருக்கிறது? என்னென்ன விஷயங்கள் இதில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது? தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக அலுவலகத்தில் நாளை தலைமை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. நாளை காலை 10 மணிக்கு அதற்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்பார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் தலைமை கழக நிர்வாகிகளாக 54 பேர் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கான அழைப்பு தற்பொழுது தொலைபேசி வாயிலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுகவின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடந்த 4ஆம் தேதி அன்று வெளியிட்டிருக்கிறார். அதே போன்று சுற்றுப்பயணத்திற்கான திட்டத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த சூழலில் தற்பொழுது அதிமுகவின் தலைமை கழக செயலாளராக இருக்கும் தலைமை நிலைய செயலாளராக இருக்கும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமை கழக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெற இருக்கிறது. அதற்கான அழைப்பினை தொலைபேசி வாயிலாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவின் 3 அணிகளாக இருக்கக்கூடிய தற்போதைய நிலையில் தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிடும், குறிப்பாக பொதுச் செயலாளர் நியமனம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிடக்கூடிய அறிவிப்புகள் தொடர்பாகவும் அதே போன்று நாளை மறுநாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் பாரத பிரதமரை சந்திக்க இருக்கிறார். எனவே அப்பொழுது கட்சி சார்ந்த ஏதேனும் கேள்விகள் எழுப்பப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த ஒரு சூழலில் தான் நாளை தலைமை கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை நடைபெறுகிறது. இதில் மிக முக்கியமாக டிடிவி தினகரன் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய நிர்வாகிகள் பட்டியல், அது மட்டும் இல்லாமல் அவருடைய சுற்றுப்பயண திட்டம், இதனால் கட்சியில் எந்த அளவிற்கான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவேந்திரன். லாவண்யா, இந்த கூட்டத்தில் தலைமை கழக நிர்வாகிகளினுடைய இந்த கூட்டத்தில் துணை பொதுச் செயலாளர் தினகரன் பங்கேற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா? தினகரன் ஆதரவு நிர்வாகிகள் யாரேனும் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? தலைமை கழக நிர்வாகிகளை பொறுத்தவரையில், அதிமுகவை பொறுத்தவரையில் தலைமை கழக நிர்வாகிகள் என்பவர்கள் மாநில அளவில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள், அதே போன்று நிர்வாகிகளுக்கான அழைப்பு தான் தலைமை கழக நிர்வாகிகளுக்கு வழங்கப்படும். குறிப்பாக மருத்துவர் அணி, மீனவர் அணி, அதே போன்று விவசாய அணி, அதிமுகவின் பல்வேறு பிரிவுகளில் இருக்கக்கூடிய மாநில தலைவர்களுக்கான அழைப்புகள் தான் விடப்படும். அதே பேச்சாளர் பிரிவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பேச்சாளர்களுக்கு தான் அழைப்பு விடுக்கப்படும். இந்த பட்டியலில் தினகரன் ஆதரவாளர்கள் இருக்கக்கூடிய ஆனால் அவர்களுக்குமான அழைப்புகள் விடப்பட்டிருக்கு என்றுதான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் தற்பொழுது புதிதாக நியமனம் செய்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன் ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவு நிர்வாகிகளுக்கான புதிய பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அந்த பட்டியலில் இருப்பவர்கள் இதில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றுதான் கூறப்படுகிறது. அவர்களுக்கான அழைப்பு தற்பொழுது வரை கொடுக்கப்படவில்லை. கடந்த வாரம் நடைபெற்ற அமைச்சர்கள் மற்றும் தலைமை கழக நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டதோ அந்த தலைமை கழக நிர்வாகிகள் மட்டும்தான் நாளை நடைபெற இருக்கக்கூடிய கூட்டத்திற்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன். சமீபத்தில் அவைத் தலைவராக பொருளாளராக நியமிக்கப்பட்ட மூத்த அமைச்சர்கள் இந்த தலைமை கழக நிர்வாகிகளினுடைய கூட்டத்தில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு லாவண்யா? தேவேந்திரன், தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவின் அவைத் தலைவராகவும் அதே போன்று பொருளாளராகவும் பணியமர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் தொடர்ச்சியாக அந்த பதவியில் தான் நீடித்து வருகிறார்கள். அவர்களும் கடந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். அவர்களுக்கான அழைப்பும் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைமை கழக நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் அழைப்புகள் விடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அமைச்சர் தங்கமணி, வேலுமணி மற்றும் ஆர்பி உதயகுமார், அதே போன்று அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரும் தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியலில் வருவார்கள். அவர்களுக்கான அழைப்பும் விடப்பட்டிருக்கிறது என்று. இந்த கூட்டத்திற்கான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா லாவண்யா? எத்தனை மணிக்கு தொடங்குகிறது? எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? நிரல் ஏதேனும் வெளியிடப்பட்டிருக்கிறதா?
தேவேந்திரன், இந்த கூட்டம் காலை 10 மணி அளவில் அதிமுகவின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக அனைத்து தலைமை கழக நிர்வாகிகள் பங்கேற்பதற்கான அழைப்பு தான் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்பொழுது வரை எவ்வளவு நேரம் நடைபெறும் என்பது போன்ற ஒரு திட்டமிடல் இல்லை. ஆனால் 10 மணி அளவில் அனைத்து தலைமை கழக நிர்வாகிகளும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்றும் அப்பொழுது முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் என்பது போன்ற அழைப்பு தான் விடப்பட்டிருக்கிறது. தேவேந்திரன், லாவண்யா, உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.